So very good morning to all. So in the class what we are going to discuss is about OSPF protocol. OSPF is one of the routing protocol. So in the previous lecture video we have discussed about RIP, that is a routing information protocol. This is the another type of routing protocol. So as we have discussed earlier, RIP is a distance vector routing protocol. The OSPF we can call it as it's a link state routing protocol. Okay, it's a link state routing protocol. Before we go for discussion about the simulation, how we are going to do the simulation activity of OSPF protocol, let us discuss about some of the brief description and functionalities of OSPF. Then we can move on to the simulation portion. That is a OSPF, that is a open shortest path first routing algorithm. So it's a dynamic routing protocol. So here how the information is transferred, that is a packets is transferred between the various routers within the network is, it can share the routing informations to its neighbors by means of sending a greeting packets. So link state routing, it will follow the routing information sharing process with its neighbors. That neighbors, it will forward that routing table updates to its neighbors, and it goes on until that routing informations will be shared to all the routers within the networks. So that is a link state routing algorithm. ஒவ்வொரு ரூட்டரும் அதுக்கு பக்கத்தில் நியர்பை ரூட்டர்ஸ் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரூட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட்ஸை ஷேர் பண்ணும். ஸோ அது அதோட நியர்பை ரூட்டர்ஸ் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஷேரிங் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போகும் அன்டில் எல்லா ரூட்டர்ஸும் அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அந்த அந்த எல்லா ரூட்டர்ஸ் எல்லா இதுக்குமே டிவைசஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டேட்டா ஷேர் ஆகுது வரைக்கும் இட் வில் ஃபார்வர்டட். ஸோ இப்போ how the packet will be forwarded அப்படின்னு பார்த்தோம்னா, that is by means of sending the request and getting the acknowledgement. ஒரு ரூட்டர் ஒரு நோட் பர்டிகுலர் நோட் என்ன பண்ணும்னா, it will send the greeting packets to its neighbors. So which are all the nodes is receiving that greeting packets, it will acknowledge whether that particular node is available or not. அந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்காக தான் க்ரீட்டிங் பேக்கெட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த சென்ட் பண்ண ரிப்ளை வந்த உடனேயே இட் வில் பி ஸ்டோர் இட் ஆன் தட் ரெக்கார்ட், தென் இட் வில் ஃபார்வர்ட் தட் ரூட்டிங் அப்டேட்ஸ் டு இட்ஸ் நெய்பர்ஸ். ஓகே, இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளட்டிங் கான்செப்ட்ஸ் இட் வில் ஃபாலோட் பை த ரூட்டர்ஸ் இன் யுவர் நெட்வொர்க்ஸ். ஸோ அதாவது ஒவ்வொரு நோடும் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு ரூட்டர்ஸும் அதுக்கு நியர்பை நெய்பர்ஸுக்கு இட் வில் ஃபார்வர்ட் தட் டேட்டா, தென் இட் வில் ஃபார்வர்ட் தட் பேக்கெட் டு இட்ஸ் நெய்பர்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன். இது என்னென்னா ஒரு ஃப்ளட்டை மாதிரி இட் வில் பி ரீச் டு ஆல் த ரூட்டர்ஸ் வித் இன் தட் நெட்வொர்க் லேஅவுட். ஸோ தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் திங். ஓகே, ஸோ இந்த ஒரு அதே மாதிரி பை கம்பேர்ட் டு RIP ப்ரோட்டோக்கால் இட் வில் ஃபாலோ த கிளாஸ்லெஸ் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் ஃபுல் சப்நெட் மாஸ்க் இருக்காது. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, கிளாஸ் A B C D அப்படிங்கிற டைப் ஆஃப் IP அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்நெட் மாஸ்க் வேல்யூ இட் வில் டிஃபர். ஓகே, ஸோ அதாவது ஒரு IP அட்ரஸ் போட்டு அதுக்கு கீழே /8 16 24 அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா, it denotes that is a full subnet mask. அந்த மாதிரி இந்த இதில் OSPF protocol it won't support that full subnet mask. So that's why only we can call it as it's a classless interdomain routing protocol அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Okay, so with these introductions let us move on to that simulation. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் முதல்ல க்ரியேட் பண்ண போகிறோம். நெட்வொர்க் லேஅவுட் ஃபஸ்ட்டு 2 ரூட்டர் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் 2 ஸ்விட்சஸ், அதுக்கப்புறம் எண்டு டிவைசஸ் ஒவ்வொரு டிவைசஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஃபோர் மேக்கிங் கனெக்டிவிட்டி ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் தட் ரூட்டர், அதை ஆஃப் பண்ணிவிட்டு வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்டை நம்ம இன்செர்ட் பண்ணுறோம், தென் அதை ஆன் பண்ணி விடுறோம். அதே மாதிரி இன்னொரு ரூட்டருக்கும் கிளிக் பண்ணி அதை பவர் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு WIC2T இன்டர்ஃபேஸ் கார்டை இதில் இன்செர்ட் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிடுறோம். மறுபடியும் ஆன் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். கனெக்ஷனுங்கிறதுல வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல்
நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, now the connection is we have established for all the nodes within that network layout. இப்போ நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ஒன் மோர் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் FA 0/0 SE 0/1/0ங்கிறது விசிபிளாக இருக்குது. சிலவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பார்க்கும்போது இது நாட் விசிபிளாக இருக்கும். அப்போ அதே மாதிரி டயத்தில் we can move on to ஆப்ஷன் ப்ரிஃபரன்சஸ். அதில் ஷோ ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடணும். ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து எந்த கனெக்ஷன் கொடுக்கும்போதும் நம்மளுடைய இன்டர்ஃபேஸஸ் வந்து நம்மளுக்கு லேபிள் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம we are going to set the IP address for individual PC. ஸோ அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் லேபிள் தான். 172.16.1.30/24. ஸோ தட் இஸ் அ ஃபுல் சப்நெட் மாஸ்க். /24னா தட் இஸ் அ கிளாஸ் C டைப் ஆஃப் IP அட்ரஸ். இட்ஸ் அ ஃபுல் சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு IP அட்ரஸ் நம்ம செட் பண்ணுறோம். 172.16.1.35. ஓகே, ஸோ தட் இஸ் another IP address range. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு இதோட நெட்வொர்க் ஐடி என்ன, சப்நெட் மாஸ்க் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதுக்கு நெட்வொர்க் ஐடி 172.16.1.16/28. அப்போ வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 28 bits இஸ் ரிசர்வ்ட் ஃபார் நெட்வொர்க் ஐடி, ரிமைனிங் 4 bits இஸ் அலோகேட்டட் ஃபார் ஹோஸ்ட் ஐடி. தட் இஸ் ஆக்சுவல் மீனிங். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு சப்நெட் மாஸ்க் என்னென்னா 255.255.255.240. ஸோ இது எப்படி 240 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரியணும்னா, இதில் லாஸ்ட்டு 4 bits இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட்டு 4 bitsக்கும் நீங்கள் 2/0, 2/1, 2/2, 2/3ன்னு சொல்லி வரும். ஸோ அதோட டோட்டல் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 15 வரும். ஓகே, ஸோ அதனால் 255 - 15 தட் இஸ் 240. ஸோ இந்த 255, 255, 255, 240ங்கிறது தட் இஸ் ஃபுல் சப்நெட் மாஸ்க். ஓகே, ஸோ ரிமைனிங் இதில் 240 வரைக்கும் நம்மளுக்கு நெட்வொர்க் ஐடி வந்துடும். ரிமைனிங் 15 bits வந்து இஸ் அசைன் ஃபார் ஹோஸ்ட் ஐடி. ஓகே, கிளியரா? ஓகே, அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம கேட்வே இருக்கு இல்லையா, கேட்வே வந்து 172.16.1.17. ஏன்னா இதில் 16 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இதில் கேட்வே வந்து 17 வரும். அதே மாதிரி இந்த நெட்வொர்க்குக்கு உண்டான IP அட்ரஸ் வந்து 192. இல்லை வேறு இது கூட நம்ம கொடுக்கலாம். 172 தான் கொடுக்கணும்னு சொல்லி கிடையாது. 192.168.10.1ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இதுக்கு 192.168.10.0 10.2. ஏன்னா அங்கே 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் 1 கொடுத்துருக்கனால இதில் 2ன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இதில் இதோட இது எப்படி இருக்கும்னா 192.168.10.0/30. that is 30 bits is allocated for network ID, remaining bits is allocated for host ID. okay, 255.255.252. okay, ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நம்ம பார்க்கும்போது similar to that we have to set it for 172.16.1.23. okay, so here there will be a 172.16.1.32/29. okay, ஸோ அப்போ இதுக்குண்டான சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.248. okay, so this is the actual setup we are going to make. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பிசியை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஐபி கான்ஃபிகரேஷன் 172.16.1.30. அதுக்குண்டான கேட்வே என்ன கொடுத்துருக்கோம் 17. அப்போ வந்து 172.16.1.17. ஓகேயா, ரைட், 1 முடிஞ்சிச்சு, ஒரு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிசி வந்து அதே மாதிரி ஐபி கான்ஃபிகரேஷன் போய் என்ன பண்ணணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 172.16.1.30.
35 172.16.1.23 or 33 sorry ஏன்னா 32 வரைக்கும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் நெட்வொர்க் ஐடி, அதனால் 33 தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து யூ கேன் சேஞ்ச் இட் as 33. ஓகே, நம்ம இதையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து we are going to make connectivity in a router. we are going to do the configuration in router. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா நோஞ்சொல்லி கொடுத்து உள்ளே போயிருந்தோம். நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இதில் எனேபிள் சொல்லி கொடுத்து உள்ளே போயாச்சு. கான்ஃபிகரேஷன் டெர்மினல். நவ் we are going to up that particular interface fast ethernet 0/0. அப்போ என்ன பண்ணணும், இன்டர்ஃபேஸ் fast ethernet 0/0 இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்கணும், 172.16.1.7 17. ஓகே, 17. அப்போ 255.255.255.240 கிளியர். இதுக்கப்புறம் நோ ஷட் ஆஃப். ஓகே, இப்போ அப் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட்டு ஐபி இன்டர்ஃபேஸ் சீரியல் இன்டர்ஃபேஸ் 0/1/0. இது வந்து டிசிஇங்கிறதுனால கிளாக் ரேட் நம்ம செட் பண்ணணும். கிளாக் ரேட் 64,000. சரியா? அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ் எழுதும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா 192.168.10.1 255.255.255.252 கிளியரா? இந்த இது நம்ம இதை கொடுக்குறோம். ஆனால் நம்மளுடைய கேட்வே வந்து 10.1 தான். அதனால கேட்வே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க் என்னவோ அதை நம்ம கொடுத்துட்டோம். நவ் வி ஹவ் டு செட் நோ ஷட் ஆஃப். ஓகே, இப்போ அது டவுனில் தான் இருக்கும், ஏன்னா இந்த சைடில் நம்ம அப் பண்ணல. அதனால் அடுத்த ரூட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதில் we are going to do the same kind of configuration what we have done earlier. enable configuration terminal. நீங்கள் ஏற்கனவே பண்ணதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொண்டு போகிறேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினலுக்கு அப்புறம் இங்கே என்னது, இங்கே என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஸோ அதனால் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்கணும், என்ன வரும், 172.16.1.33. ஓகேயா, 1.33. 255.255.255.248. ஓகே, இந்த கிளியர் 48. இப்போ வந்து நோ ஷட் ஆஃப். இப்போ உங்களுக்கு அப் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சீரியல் இன்டர்ஃபேஸை நம்ம வந்து அப் பண்ணி விடணும். ஸோ அதனால் சீரியல் இன்டர்ஃபேஸுங்கிறது இன்டர்ஃபேஸ் சீரியல் இன்டர்ஃபேஸ் 0/1/0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்கணும், இதில் உள்ள கேட்வே வந்து 192.168.10.2 255.255.255.252. ஓகே, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சப்நெட் மாஸ்க் அதை கொடுக்கணும். இப்போ அதை கொடுத்துட்டு என்டர் நோ ஷட் ஆஃப். ஓகே, ஏன்னா இது டிடிங்கிறதுனால நம்ம கிளாக் ரேட் செட் பண்ண தேவையில்லை. இப்போ உங்கள் இதில் எல்லா லிங்க்குமே வந்து அப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எண்டு கொடுத்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு ஷோ ஐபி ரூட் கமாண்ட் நம்ம ஆர்ஐபிக்கு பார்த்த மாதிரி அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு we can able to see that என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோட்டோக்கால் நம்ம இது வரைக்கும் அப்ளை பண்ணல, OSPF வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அதனால் கனெக்ஷனுங்கிறத மட்டும் நம்மளுக்கு இங்கே வந்து காமிக்கும். ஓகே, கனெக்ஷனில் 1.32 நெட்வொர்க், அதே மாதிரி 10.0 நெட்வொர்க், 192.168.10.0ங்கிற நெட்வொர்க் ரெண்டுமே டைரெக்ட்லி கனெக்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரூட்டருக்கும் அதே மாதிரி காமிக்கும். ஓகே,
வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு வந்துடுவீங்க. ஷோ கமாண்ட் எப்போவுமே ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து தான் கொடுக்கணும். ஓகே, ஷோ ஐபி ரூட் இந்த கமாண்டை கொடுத்தோம்னா யூ கேன் see that there will be only two networks only be connected. ஸோ இப்போ தான் வந்து now we are going to do the OSPF installation. ஓகே, கான்ஃபிகரேஷன். ஸோ OSPF கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கு ரூட்டர் OSPF 1 that is a command, default command. அதுக்கப்புறம் நெட்வொர்க் அங்கே நம்ம பண்ணோம் இல்லையா, நெட்வொர்க் ஐடி கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே நெட்வொர்க் ஐடி வந்து நம்ம கொடுக்கணும். 172.16.1.16 ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து என்ன நெட்வொர்க் ஐடி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ரிமைனிங் நம்ம இதில் வந்து ஃபுல் சப்நெட் மாஸ்க்கு நார்மலாக வந்து 255 கொடுப்போம் இல்லையா, அப்படி கொடுக்கக்கூடாது. இதில் வந்து ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கோ அந்த இதை கொடுக்கணும். இப்போது இதில் பார்க்கும்போது இது ஃபுல்லாமே ஃபுல்லாகிட்டு, இதில் மட்டும் வந்து தான் 15 வந்து மைனஸ் ஆகிருக்கு. அதனால் 0.0.0.15 இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஏரியா 0 that is an actual command. ஓகே, ஏரியா 0ங்கிறது ஏரியா ஐடி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க் என்ன நம்மளுக்கு தெரியணும். 192.168.10.0 ஓகே, 0.0.0.3 ஏரியா 0. ஓகே, இது என்ன எதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா 192.168ங்கிறது இதில் நம்மளுக்கு வந்து ஒன்லி 252 வரைக்கும் வந்துட்டு, சப்நெட் மாஸ்க்கு 252 வரைக்கும் வந்துட்டு. ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு 3 மட்டும்தான் வரணும். அதனால தான் இங்கே .3 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இன்ஸ்டாலேஷன் இஸ் ஓவர். OSPF வந்து ரூட்டர் R1ல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எண்டு கொடுத்து வெளியே வந்துடலாம். இதே மாதிரியான கான்ஃபிகரேஷன் இந்த ரூட்டரில் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் போகும். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுத்தாச்சு. OSPF ரூட்டர் OSPF அப்படி தானே. OSPF என்ன கொடுக்கணும், நம்பர் கொடுக்கணும், நம்பர் 1 அவ்வளோதான் OSPF ஐடி. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐடி வந்து 192.168.10.0 0.0.0.3 ஓகே, ஏரியா 0 புரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்த அதே கான்ஃபிகரேஷன் தான் இங்கேயும் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நெட்வொர்க் 172.16.1.32 0.0.0.7 ஏரியா 0. இதில் எதுக்கு 7 சொல்லி ஏன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதில் வந்து இந்த இதில் 255 இந்த ஐபி அட்ரஸுக்கு உண்டான சப்நெட் மாஸ்க் வந்து 248ஓட கம்ப்ளீட் ஆகிடுது. அது வரைக்கும் தான் நெட்வொர்க் ஐடி. ரிமைனிங் இருக்கக்கூடிய எவ்வளவு 7 பிட்ஸ் இஸ் ரிசர்வ் ஃபார் ஹோஸ்ட் ஐடி. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் ஐடி கொடுத்துட்டு ஹோஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் மட்டும் இதில் கொடுத்துட்டு என்டர் அவ்வளோ. எண்டு கொடுத்து வெளியே வந்துட்டு now let us check the same command show IP route. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கனெக்ஷன் டைரக்ட்லி கனெக்டடுங்கிறதுல இந்த 2 நெட்வொர்க்கு தான் விசிபிளாக இருந்துச்சு. now it has been changed to 177.16.1.16/28. இதில் ஓன்னு சொல்லி வருது இல்லையா, that O sign denotes that OSPF protocol we have implemented. Okay, so this is the actual way in which we can install the OSPF protocol, and in order to share the routing table updates to its neighboring routers inside the networks. ஸோ இதே மாதிரி சிமுலேஷன் செக் பண்ணி பார்க்கறதுக்கு சிமுலேஷனில் போய் எடிட் ஃபில்டர்ஸ் ஷோ ஆல் ஆர் நன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ICMP மட்டும் எடுத்துக்கலாம். that is இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜிங் ப்ரோட்டோக்கால். then you can close that window, you can click that sample PDU source and destinationல கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு play capture சொல்லி கொடுத்தீங்கன்னா your packets will be forwarded and then after reaching that destination. இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறதுனால வந்து நான் இது பண்ணல. பட் யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம், தென் யூ கேன் ட்ரை, டெஃபினெட்லி இட் வில் ரன்.
இப்படி பார்த்தீங்கன்னா it will be forwarded to the, it will reach the destination, then again come back to the source as a acknowledgement. I hope you can clearly understand about OSPF protocol. So if you have any kind of doubts or clarification, you can approach me by by typing text. Thank you for watching. Thank you.